எல்லாருக்கும் வணக்கம். இப்போ ரீசெண்டாக பார்த்தோம் அப்படின்னா கீர்த்தி சுரேஷ் இவங்க பார்த்தோம் அப்படின்னா ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் அதோட மிஸ்யூஸ் அதை பற்றி பேசியிருக்காங்க. ஸோ அதை பற்றி நான் உங்கள்கிட்ட பேசணும்னு நினைக்கிறேன். ரிவால்வர் ரீதா இந்த தெலுங்கு படத்தில் கீர்த்தி சுரேஷ் நடிச்சிருக்காங்க. கீர்த்தி சுரேஷ் என்ன சொல்றாங்க அப்படின்னா ஏஐ பயங்கரமா மிஸ்யூஸ் ஆகப்படுது. டெக்னாலஜி மனிதனுக்கு எந்த அளவுக்கு வரமோ அந்த அளவுக்கு மனிதனை அழிக்குதோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க நிறைய பேசியிருக்காங்க. அதை நான் பார்த்தேன். அது எனக்கு நிறைய கொஷின் இருக்கு. அதை நம்ம போக போக பார்ப்போம். ஓகே, இப்போ நம்ம என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத நம்ம ஃபர்ஸ்ட் பேசுவோம். கீர்த்தி சுரேஷ் அப்படிங்கிறவங்க ஒரு பெரிய ஒரு ஆக்ட்ரஸ். அந்த இடத்துல நான் பதிவு பண்ண விரும்புகிறேன். நிறைய தமிழ் படங்கள்லாம் நடிச்சிருக்காங்க. அவங்க நடித்த நிறைய படங்களை நம்ம பார்த்துருக்கோம். ஓகேவா? இப்போ ரிவால்வர் ரீதா அப்படிங்கிற ஒரு தெலுங்கு படம். இந்த படத்தோட ப்ரெஸ் மீட் அதுலேயே என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா அவங்க சொல்கிறாங்க. ஃபர்ஸ்ட் அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். அதாவது எப்பயுமே ஹீரோயின்ஸ் பார்த்தோம் அப்படின்னா நிறைய விஷயங்கள்ல சேலஞ்சஸ் சந்திக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி டைம்ல டெக்னாலஜியில மார்பிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தினால ஃபீமேல் ஹீரோயின்ஸ்லாம் பயங்கரமா பாதிக்கப்பட்டாங்க. மார்பிங்னா உங்களுக்கு தெரியும், வேற ஒருத்தவங்களோட உடம்போட கீர்த்தி சுரேஷ் மூஞ்சி மார்க் பண்றது அப்படின்னு சொல்லலாம். அதாவது மார்பிங் உங்களுக்கு தெரியும். நான் ரொம்ப டீட்டெயில்டா அதுக்குள்ள போக விரும்பல. உங்களுக்கு மேக்ஸிமம் தெரிஞ்சிருந்திருக்கும். அதாவது ஹீரோயின்ஸை ஒரு தப்பான ஆங்கிள் காட்டுறது, ஹீரோயின்ஸ் தப்பான உடையில காட்டுறது, ஹீரோயின்ஸ் ஆபாசமா காட்டுறது, ஹீரோயின்ஸ் ரொம்ப 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 தப்பான ஒரு என்ன சொல்றது, இதுக்கு மேலே நல்லா டீசெண்டாக சொல்ல முடியல, ரொம்ப ஒரு மோசமா காட்டுறது ஒரு இமேஜ்ல. அந்த இமேஜ்ல அவங்க ஒரிஜினலா இருந்திருக்க மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் மார்பிங். இது நான் சின்ன வயசுல இருக்கிறதுலேருந்தே இது ரொம்ப பரவலா பேசப்பட்ட ஒரு விஷயம் தான் இந்த மார்பிங். இது பெரிய பெரிய ஹீரோயின்ஸ் பேர்லாம் அடிபடும்னு வச்சுக்கோங்களேன். ஸோ ஸ்கூல்ஸ்ல நம்ம இருக்கும்போது பசங்க இதை பத்தி பேசிட்டு இருப்பாங்க. மார்பிங் அப்படிங்கிறது அப்பையிலேருந்தே இருக்கு. ஒரு 10 to 15 இயர்ஸ் பேக்னு கூட நீங்க வச்சுக்கலாம். ஸோ அப்பையிலேருந்தே மார்பிங் அப்படிங்கிறது அது ரொம்ப பரவலா பேசப்படுற ஒரு டாபிக் அது. இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா அப்ப மார்பிங் இருந்துச்சு, இப்ப ஏஐ அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு. இந்த ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இது மனிதனுக்கு பார்த்தோம் அப்படின்னா எந்த அளவுக்கு பூன் வரமா இருக்கோ அந்த அளவுக்கு பார்த்தோம் அப்படின்னா ஒரு மிகப்பெரிய ஒரு பேன், அதாவது தேவையில்லாத ஒரு விஷயமாகவும் இருக்கோ அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க கேள்வி கேட்குறாங்க. ரொம்ப அவங்க ரொம்ப டீப்பா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க அப்படிங்கறத நம்மளால புரிஞ்சுக்க முடிஞ்சது. அவங்க பார்த்தோம் அப்படின்னா ஏதோ ஒரு பிக்சர் பார்த்தாங்கன்னா அந்த பிக்சர்ல அவங்க ரொம்ப ஒரு தப்பான ஆங்கிள் காமிச்சிருந்திருக்காங்களா. டக்குனு கீர்த்தி சுரேஷ் தோணுச்சா இந்த மாதிரியான ஒரு போஸ்ட் நம்ம கொடுக்கவே இல்லையே, இது எப்படி இருந்துச்சு, ஒருவேளை நம்ம தானா இது அப்படின்னு சொல்லி அவங்களே ஒரு செகண்ட் யோசிக்க ஆரம்பிச்சுட்டாங்களாம். அதுக்கப்புறம் தான் என்னவா ஓகே இது ஏஐ அப்படிங்கிறது அவங்களுக்கு புரிஞ்சுதான். அப்புறம் ஒரு மூவி அந்த ஃபிலிமுக்குலாம் என்ன பண்ணுவாங்க, ஸ்டார்ட் பண்ற மாதிரி பூஜை ஒன்று போடுவாங்க. அந்த பூஜையில வேற ஒரு ட்ரெஸ்ல எடுத்திருக்காங்க. அதையும் ஒரு மாதிரி இவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஏதோ பண்ணி வச்சிருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட இமேஜஸ் கீர்த்தி சுரேஷ் ஏஐல காமிச்சதா அவங்க சொல்றாங்க. பயங்கர டீப்பா டிஸ்டர்ப் ஆயிருக்காங்க, ரொம்ப இரிட்டேட் ஆயிருக்காங்க, ரொம்ப ஹர்ட் ஆயிருக்காங்க, கஷ்டமும் பட்டிருக்காங்க அப்படிங்கிறது பார்த்தாலே தெரிஞ்சுது. ஓகேவா? அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்று இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ்லாம் பார்ப்பாங்களாம். அது அவங்களுக்கு பிடிக்காதான், பட் ஸ்டில் அந்த பழக்கத்தை மாற்றிக்க நினைக்கிறாங்க போல. அதில் ஏதாவது ஒன்று பார்த்து ஹஸ்பண்டுக்கு அனுப்பிட்டா கூட ஹஸ்பண்ட் என்ன பண்ணுவாங்களாம், இது ஏஐ பார்த்தாலே உங்களுக்கு தெரியலையா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்களாம். எது ஏஐ எது ஒரிஜினல் அப்படின்னே தெரியல அப்படிங்கிற மாதிரி அவங்க சொல்றாங்க. அது 100% உண்மை. இன்னைக்கு நம்ம ஆன்லைன்ல பார்த்தோம் அப்படின்னா சிறுத்தைகிட்ட மனுஷன் தப்பிக்கிறான், சிங்கத்தை மனுஷன் என்ன பண்றான் அப்படின்னா ஒரு சிங்கம் போயிட்டு இருக்கு, அந்த சிங்கத்துக்கு மேல மனுஷன் போறான், இப்படிலாம் ஏதாவது ஒன்று வருதுன்னு வச்சுக்கோங்களேன். நீங்க சொன்னா நம்ப மாட்டீங்க, அது ஒரிஜினலா ஏஐன்னு யாராலுமே சொல்ல முடியாது. ஓகேவா? ஸோ தட் இப்போ பார்த்தோம் அப்படின்னா யாரோ ஒருத்தவங்களுக்கு பப்ளிக் லைஃப்ல ஒருத்தவங்க ஹெல்ப் பண்றாங்க, அதை யூடியூப்ல ஷேர் பண்றாங்கன்னு வச்சுக்கோங்க. பாக்குறவங்களுக்கு என்ன தோணும், இவங்க ஹெல்ப் பண்ணியிருக்காங்க, இந்த மாதிரி நம்மளும் ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் தானே வரணும். அது வராம இது ஏஐயா இருக்கும் போல அப்படின்னு ஒரு இன்டென்ஷன் வர ஆரம்பிச்சிருச்சு. ஸோ இது நீங்க கண்டிப்பா ஃபீல் பண்ணிருப்பீங்க. இன்ஃபேக்ட் சொல்லணும்னா இப்ப எனக்கெல்லாம் எடுத்துக்கிட்டீங்கன்னா நான் பாக்குற எதையுமே இப்ப எனக்கு நம்புற மாதிரி மனநிலை இல்லை. ஏன்னா நிறைய ஏஐ வந்ததுனால எல்லாமே ஃபேக்குங்கிற மாதிரி போயிடுச்சு. அவங்க சொல்றது உண்மைதான். ஓகேவா? ஓகே, இது ஒரு இன்சிடென்ட், இது நீங்க தனியா எடுத்து வச்சிருங்க. ஓகேவா? இன்னொரு இன்சிடென்ட் உங்கள்கிட்ட நான் நினைவுபடுத்தணும்னு நினைக்கிறேன். ரேஷ்மிகா மண்டோனா இவங்களை பத்தி கண்டிப்பா உங்களுக்கு தெரிஞ்சிருந்திருக்கும். புஷ்பா 2 படத்தோட ஹீரோயின் தான் ரேஷ்மிகா மண்டோனா. இவங்க லாஸ்ட் இயர் என்ன பண்ணாங்க அப்படின்னா டீப் ஃபேக் அப்படிங்கிற ஒரு டெக்னாலஜி மூலமா இவங்க பாதிக்கப்பட்டாங்க. அதாவது என்ன நடந்துச்சு அப்படின்னா ஒரிஜினலாவே ஒரு பிரிட்டிஷ் இந்தியன் இன்ஃப்ளூயன்சர் ஒரு லேடி, அவங்க என்ன பண்ணாங்க அப்படின்னா கொஞ்சம் ஆபாசமா ஒரு லிஃப்ட்டுக்குள்ள போற மாதிரி நினைக்கிறேன், கொஞ்சம் ஆபாசமா இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ அவங்க விட்டாங்க. அந்த இன்ஃப்ளூயன்சர் விட்டுருந்தாங்க.
ஒருத்தன் வந்து என்ன பண்ணுறான், ஒரு கிரிமினல்லே வச்சுக்கோங்களேன், அந்த கிரிமினல் தான் அவன். ஒரு 3 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான். அந்த 3 சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸில் ரேஷ்மிகா மண்டோனா பேஸ் பண்ண ஒரு சோஷியல் மீடியா அக்கௌண்ட்டை தான் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கான். அதில் 90,000 ஃபாலோவர்ஸ் தான் வந்து இருக்காங்க. ஸோ அதை 1 lakh கொண்டு வரணும் அப்படிங்கிறதுக்காக அந்த இன்ஃப்ளூயன்சர் வந்து கொஞ்சம் ஆபாசமாக வந்து போயிட்டு இருந்தாங்க இல்லையா ஒரு வீடியோ. அதில் அந்த இன்ஃப்ளூயன்சரோட மூஞ்சை தூக்கி விட்டு ரேஷ்மிகா மண்டோனா மூஞ்சை வந்து போட்டு விட்டான். பத்திக்கிச்சு. அந்த வீடியோ வைரல் ஆயிடுச்சு. மிகப்பெரிய கிரிட்டிசிசமை சந்திச்சுது. கவர்மெண்ட்டே வந்து பார்த்தோம் அப்படின்னா அது ரொம்ப சீரியஸாக எடுத்துட்டு அதுக்கு அட்வைசரி விட்டாங்க. அது வந்து ரொம்ப சீரியஸாக பேசப்பட்ட ஒரு விஷயம். ஸோ இந்தியாவுடைய ஒரு பேசும் பொருளாச்சு. நிறைய பேருடைய கவனத்தை ஈர்த்துச்சு. டெக்னாலஜி எவ்வளோ ஆபத்து அப்படிங்கிறத எல்லாருமே வந்து புரிஞ்சுக்கிட்டோம். பெண்களுக்கு எவ்வளோ ஏஐனால பாதிப்பு அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். பெண்களுக்கு இந்த டெக்னாலஜினால எவ்வளோ வந்து ஒரு இன்செக்யூரிட்டி கிரியேட் ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டோம். இது எல்லாமே அந்த ரேஷ்மிகா மண்டோனா அப்படிங்கிற ஒரு விஷயத்துல வந்து நடந்துச்சு. லாஸ்ட் இயர் இது நடந்துச்சு. அப்ப என்ன பண்றாங்க அப்படின்னா எஃப்ஐஆர் வந்து லான்ச் பண்றாங்க. 2 மாசத்துக்கு அப்புறம் 500க்கு மேல சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸ் என்ன பண்றாங்கன்னா போலீஸ் வந்து தேடுறாங்க. ஏகப்பட்ட பேரை வந்து விசாரணை பண்றாங்க. 500க்கு மேல சோஷியல் மீடியா அக்கௌண்ட்ஸை போலீஸ் என்ன பண்றாங்க, கிராஸ் வெரிஃபை பண்றாங்க. பயங்கரமா ஃபில்டர் பண்ணி கடைசியா அந்த அக்யூஸ்ட அரெஸ்ட் பண்ணிட்டாங்க. 24 வயசான பிடெக் இன்ஜினியர் தான் அவன். இது வந்து இன்னொரு இன்சிடென்ட். ஓகேவா, இதை பத்தி பேசும்போது இதையும் நான் சேர்த்து பேசிடுறேன். இந்த ரேஷ்மிகா மண்டோனா இன்சிடென்ட் பண்ண வந்து ஒரு கேடுகட்ட இன்ஜினியர், பிடெக் இன்ஜினியர். 24 வயசு தான் அவனுக்கு. ஆந்திர பிரதேஷோட குண்டூர் டிஸ்ட்ரிக்ட சேர்ந்தவன். அவன் வந்து ஒர்க் ஃப்ரம் ஹோம்ல வேலை பார்த்துட்டு இருந்திருக்கான். வீடியோ எடிட்டிங் தெரிஞ்சிருந்திருக்கு. சோஷியல் மீடியா மேனேஜரா இருந்திருக்கான். வெப்சைட் டெவலப்மெண்ட், போட்டோஷாப், வீடியோ எடிட்டிங் எல்லாமே அவனுக்கு தெரிஞ்சிருந்திருக்கு. டிஜிட்டல் மார்க்கெட்டிங்ல சர்டிபிகேட் வாங்கியிருக்கான். எதுக்காக நான் சொல்றேன் அப்படின்னா, படித்த ஒரு எடிட்டர், ஒரு படிச்ச ஒருத்தன், ஒரு பிடெக் படிச்ச ஒருத்தன் இவ்வளவு ஸ்கில்ஸ் வச்சிருக்க ஒருத்தன் கேவலம் வந்து ஒரு பாப்புலாரிட்டிக்காக, ஒரு விசிபிலிட்டிக்காக எவ்வளவு மோசமா இறங்குறாங்க அப்படிங்கறத இது வந்து தெரிஞ்சுது. கேடுகட்ட இன்ஜினியர், கிரிமினல் அக்யூஸ்ட் இவனை வந்து போலீஸ் என்ன பண்ணிடுறாங்க, 2 மாசம் கழிச்சு அரெஸ்ட் பண்றாங்க. ஓகேவா, ரைட். இது வந்து ஒரு இன்சிடென்ட். இப்ப நம்ம கீர்த்தி சுரேஷ் சொன்ன விஷயத்துக்கு வந்து வருவோம். இப்ப அவங்க ரிவால்வர் ரீதாக்கு இந்த விஷயத்தெல்லாம் சொல்றாங்க இல்லையா, ஏஐ வந்து என்ன பயமுறுத்துது அப்படி இப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அந்த ஒரு பிரஸ் மீட். அதுக்கப்புறம் வந்து அவங்க என்ன பண்ணிருக்காங்க, சுதீர் ஸ்ரீனிவாசன் அப்படிங்கிற கூட சேர்ந்து பாட்காஸ்ட், இது ரெண்டுலையுமே வந்து ஷேர் பண்றாங்க. அவங்களுடைய ட்ரெஸ்ஸை மட்டும் நான் வந்து என்ன பண்றேன், அவங்க என்ன ட்ரெஸ் போட்டுட்டு இருக்காங்க அப்படிங்கிறத உங்களுக்கு தான் வந்து காட்டுறேன். நீங்க வந்து பாருங்க. ஓகேவா. ஸோ என்னுடைய கொஸ்டின் என்ன அப்படின்னா, இப்போ கீர்த்தி சுரேஷ் வந்து எவ்வளவு ஆபாசமாக நடிக்கிறாங்க அப்படிங்கிறது வந்து எனக்கு வந்து சீரியஸாக வந்து தெரியாது. ஓகேவா. பட் நம்ம முதல்ல ரேஷ்மிகா மண்டோனா பற்றி நம்ம வந்து பேசுவோம். ரேஷ்மிகா மண்டோனாவும் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஏஐ வந்து பயங்கர ஸ்கேரியாக இருக்கு, ரொம்ப பயமுறுத்துது. அதாவது உமன், அதாவது யங் கேர்ள்ஸுக்கு வந்து இது வந்து மிகப்பெரிய ஒரு பாதிப்பு. இது வந்து ரொம்ப சேஃப்டியாக வந்து கேர்ள்ஸ்லாம் இருக்கணும், இது பெண்களோட சேஃப்டி வந்து கொஸ்டின் மார்க் ஆகுது அப்படிங்கிற மாதிரிலாம் அவங்க வந்து சொல்லியிருந்திருக்காங்க. யாரு, ரேஷ்மிகா மண்டோனா ரொம்ப ஸ்கேரியாக இருக்கான். நான் வந்து ஒரு கொஸ்டின் கேட்குறேன். அஃப்கோர்ஸ் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் தான் காதுக்கு போகுமாங்கிறது தெரியல. பட் ஸ்டில் நான் கேட்குறேன். புஷ்பா 2, அதாவது புஷ்பா 1, புஷ்பா 2 இந்த 2 படங்கள்ல எவ்வளவு மோசமா ஆபாசமா ஒவ்வொரு சீனும் வந்து இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தெரிஞ்சிருக்கும். புஷ்பா 1ல அந்த ஊ சொல்றியா மாமா அப்படிங்கிற ஒரு பாட்டு வந்து மிகப்பெரிய ஹிட் ஆச்சுன்னு சொல்றதா, இல்ல வந்து அந்த கேடுகட்ட ஒரு பாட்டு வந்து ரீச் பண்ணி விட்டாங்க மக்கள் அப்படின்னு சொல்றதாங்கிறது தெரியல. ஆபாசத்தின் உச்சம் தான் புஷ்பா 1, புஷ்பா 2 ரெண்டுமே. ரொமான்டிக் சீன்ஸ் அப்படிங்கிற ஒரு பேர்ல எவ்வளவு மோசமா எடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லி உங்களுக்கு தெரியணும் அவசியம் கிடையாது. நீங்க படத்தை போய் பாருங்க. சரி, இதனால என்ன பாதிப்பு நீங்க வந்து கேட்கலாம். அந்த படத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு கடத்தல்காரன் அவனோட ஒரு லைஃப் ஸ்டோரியை சொல்ற படம் தான் புஷ்பா 1ம் சரி, புஷ்பா 2ம் சரி. கடைசி வரைக்கும் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒருத்தன் கடத்தல் பண்ற விஷயம் அப்படிங்கிறது தப்பு அப்படிங்கிற விஷயத்த அந்த படத்துல கடைசி வரைக்கும் அவங்க சொல்லவே கிடையாது. புஷ்பா 1யும் சொல்ல, புஷ்பா 2யும் சொல்ல. அல்லு அர்ஜுன் போகல கடத்துவாரு, கிளைமாக்ஸ் முடிச்சிருவாங்க, எல்லாம் போயிடுவாங்க. நம்ம என்ன பண்றோம், என்டர்டைன்மெண்ட் சொல்லி சகிச்சுப்போம் அப்படின்னு நினைச்சிட்டு போறாங்க. நான் கேட்கிற கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஒரு ஹீரோ வந்து கடத்தல் அப்படிங்கிற ஒரு விஷயத்த வந்து பண்றான். அவனுக்கு வந்து ஒரு ஒரு என்ன சொல்றது, ஆடியன்ஸ்க்கு நீங்க ஒரு விஷயத்த சொல்றீங்க. அப்ப என்ன சொல்லணும், கடத்தல் பண்றது தப்பு அப்படிங்கிற விஷயத்த சொல்லணுமா சொல்லக்கூடாதா? சொல்லலை. நான் ஏன் இதெல்லாம் சொல்றேன்னா, நான் சொல்றேன் கேளுங்க. அப்ப நீங்க வந்து ஒரு குப்பை படத்தை எடுக்கிறீங்க. ஓகேவா. குப்பை படம் மீன்ஸ் நான் வந்து ரசனையை வச்சு நான் சொல்ல கிடையாது. ஒரு மோசமான கருத்தை சொல்ற ஒரு படத்தை நீங்க வந்து எடுக்கிறீங்க. ரைட்டு, இது முதல் விஷயம். ரெண்டாவது விஷயம், எவ்வளவு ஆபாசமா நீங்க அந்த படத்தை எடுத்தீங்க. புஷ்பா 1 எவ்வளவு ஆபாசமா இருந்துச்சு. ரேஷ்மிகா மண்டோனாவும் அல்லு அர்ஜுனும் வரக்கூடிய சீன்ஸ் எவ்வளவு மோசமா, எவ்வளவு முகம் சுளிக்கிற மாதிரி, எவ்வளவு வல்கரா கேவலமா இருந்துச்சு அப்படிங்கிறத நீங்க படம் பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். புஷ்பா 2 அதை விட ஒரு படி மேல போய் இன்னும் வல்கரிசம்,
இன்னும் மோசமா இன்னும் ஆபாசமா தான் எடுத்திருக்காங்க புஷ்பா 2. அப்ப நான் கேட்குற கொஸ்டின் என்ன, இளைஞர்களை இவ்வளவு மோசமா வந்து நீங்க கைட் பண்ணக்கூடிய படங்களை நீங்க எடுத்துட்டு இருக்கீங்க. நீங்க வந்து சொசைட்டிக்கு எவ்வளவு மோசமான ஒரு சக்தியா இருக்கீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியுமா? ஸோ இப்போ எப்படிதான் படம் எடுக்கிறது அப்படின்னு சொல்லி என்கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க. நான் என்ன கேட்குறேன், இன்னைக்கு வந்து மக்களை வந்து இன்ஸ்பயர் பண்ற மாதிரி, மோட்டிவேட் பண்ற மாதிரி, நல்ல விஷயங்களை சொல்ற மாதிரி படங்களை நீங்க எடுங்க. இல்லையா, நாட்டில் எவ்வளவோ குற்றங்கள் நடக்குது, எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு. லஞ்சம் ஒழிப்பை பத்தி நீங்க எடுக்கலாம், இல்ல வந்து இன்னைக்கு வந்து இயற்கை வளத்தை சுரண்டுறதுன்னு சொல்றாங்க, அதை பத்தி எடுக்கலாம். எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அதை பத்திலாம் நீங்க எடுக்க மாட்டீங்க. சொசைட்டிக்கு இத்தினோண்டு வந்து நல்லது விளைவிக்கிற மாதிரி ஒரு படத்தை நீங்க எடுக்கலாம். எஜுகேஷனோட இம்பார்ட்டன்ஸ் சொல்ற படம் எடுத்துக்கலாம். நிறைய ஒரு பாலிடிக்ஸ்க்கு வந்து யூத் வந்து அப்படி இருக்கும். இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு, அதை பத்தி படங்கள்லாம் அவங்க வந்து எடுக்க மாட்டாங்க. ஓகேவா, ஒரு குப்பை படத்தை வந்து எடுப்பாங்க. அது வந்து பார்த்தோம் அப்படின்னா சொசைட்டிக்கு வந்து எந்த பாதிப்புமே விளைவிக்காது, அது ஸ்கேரியா இருக்காது சொசைட்டிக்கு. ஓகேவா, இப்போ நம்ம கீர்த்தி சுரேஷ் விஷயத்துக்கு வருவோம். கீர்த்தி சுரேஷுக்கும் அதே தான் நம்ம கேட்கக்கூடிய கொஸ்டின் என்ன அப்படின்னா, ஆபாசமான படங்கள் வருது, ஒரு ஹீரோயின்ஸ் வந்து ஆபாசமா வந்து நடிக்கிறாங்க, அது தப்பு இல்லையா? ஸோ என்னுடைய கொஸ்டின் அதுதான். உங்களுடைய பயம் எதுக்கு? உங்க பெர்மிஷன் இல்லாம உங்களை வந்து ஆபாசமா காமிச்சிட்டாங்கிறது உங்களுடைய பிரச்சனையா, இல்ல உங்களை ஆபாசமா காமிச்சிட்டாங்கிறது உங்களுடைய பிரச்சனையா? உங்களை ஆபாசமா காமிச்சிட்டாங்க அப்படிங்கிறது உங்களுடைய பிரச்சனையா இருந்துச்சு அப்படின்னா படத்துல நீங்க ஏன் ஆபாசமா நடிக்கிறீங்க? ஸோ இந்த இடத்துல நான் கீர்த்தி சுரேஷை பத்தி பேச கிடையாது, ராஷ்மிகா மண்டனோவை பத்தி கூட நான் பேசுறது கிடையாது. பொதுவாகவே நான் வந்து கேட்கறேன், எவ்வளவு ஹீரோயின்ஸ் இந்தியா ஃபுல்லா ஆபாசமா நடிக்கிறாங்க? நம்ம வந்து இந்தியன் சினிமா பத்தி தான் பேச முடியும். அப்ப ஒரு தமிழ் இண்டஸ்ட்ரியிலையோ, ஒரு தெலுங்கு இண்டஸ்ட்ரியிலோ, ஒரு ஹிந்தி இண்டஸ்ட்ரியிலோ எவ்வளவு ஹீரோயின்ஸ் வந்து ஆபாசமா நடிக்கிறாங்க? இல்ல ஒரு மலையாளம் இண்டஸ்ட்ரி, எந்த இண்டஸ்ட்ரி வேணா வந்துட்டு போகுது, நம்ம இந்தியா பத்தி நம்ம பேசுவோம். அப்ப அது வந்து தப்பு தானே? நீங்க வந்து உங்களுடைய கன்சென்ட்டோட ஆபாசமா நடிச்சுக்கலாம், அது தப்பு கிடையாது. ஆனா ஏஐ வந்து உங்களை ஆபாசமா காமிச்சிட்டா அது தப்பு நீங்க சொல்றீங்களா? எந்த வகையில நீங்க வந்து நியாயப்படுத்த விரும்புறீங்கன்னு நான் கேட்கிறேன். பாக்குற ஆடியன்ஸ்ல எவ்வளவு இளைஞர்கள் இருப்பாங்க, எவ்வளவு பசங்க இருப்பாங்க, அவங்க எவ்வளவு பேரை நீங்க வந்து கெடுக்குறீங்க அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து தெரியுமா? நீங்க ஏஐ தப்புன்னு சொல்றீங்க, அது தப்பு. நீங்க பண்றதும் தப்பு தானே? நீங்க பண்றது சரினா அவங்க பண்றதும் சரிதான், நீங்க பண்றது தப்பு தான், அவங்க பண்றதும் தப்பு தான். நான் அப்படி சொல்ல விரும்பல. இதுவும் தப்பு அதுவும் தப்புன்னு தான் நான் அப்படிதான் நான் சொல்ல வரேன். நீங்க பண்ற தப்பு எவ்வளவு தப்புங்கிறது உங்களுக்கு தெரியுமா அப்படிங்கிறது தான் என்னுடைய கொஸ்டின் மார்க். நீங்க வந்து ஏஐ குறை சொல்றீங்க, நீங்க சொசைட்டிக்கு எவ்வளவு வந்து ஒரு தப்பான படங்களை கொடுத்துட்டு இருக்கீங்க அப்படிங்கிறது தான் என்னுடைய ஒரு கொஸ்டின் மார்க். அப்ப நீங்க ஆபாசமா நடிக்கிறத நிப்பாட்டுங்க அப்படிங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. ஸோ அந்த ஒரு விஷயத்தை இந்த வீடியோ மூலமாக நான் சொல்லணும்னு நினைக்கிறேன். ஸோ அதை நான் சொல்லியிருக்கேன். ஸோ எஸ், ஏஐ இஸ் டேஞ்சரஸ். ஸோ ஏஐ வந்து எவ்வளோ தூரம் மனிதர்களுக்கு ஆபத்து அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்க பார்த்தீங்களா, ஹேட்ஸ் ஆஃப். கண்டிப்பாக உண்மைதான், ஏஐ வந்து மனிதர்களுக்கு ஆபத்து தான், ஹியூமன்ஸோட எம்ப்ளாய்மெண்ட்டுக்கு ஆபத்து தான், அதனால் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. பட் நீங்கள் வந்து ஆபாசமாக சினிமாவில் நடிக்கிறத விடுங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். நீங்கள் சினிமாவில் நல்ல நல்ல விஷயங்களை மக்களுக்கு கொண்டு போங்க அப்படிங்கிறத நான் சொல்ல விரும்புகிறேன். ஓகேவா? ஸோ நீங்கள் நினைக்கிறீங்க இந்த நியூஸை பற்றி அப்படிங்கிறது எனக்கு வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அடுத்த வீடியோஸில் பார்ப்போம். பை.